Hello friends, welcome to Samay Delight. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு இது கூடவே சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் Samay Delight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சில் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும், நைஸாக இருக்கணும் பேஸ்ட்டு. 200 தயிர் எடுத்து இது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு திக்கான மோராக கலந்து வச்சுக்கோங்க. மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. இப்போ மோர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மோரை சேர்த்துக்கோங்க. மோர் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் புளிப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க தயிர். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. தேங்காய் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே கலந்து கொடுத்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் மோர் குழம்பை தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் வாடைக்காக சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பட்டை வத்தல். இப்போ நான் சின்ன வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயத்தை சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கனால வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்பவும் வதங்க விட்டுட்டிங்கன்னா மோர் குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இந்த இஞ்சியும் வெங்காயமும் மோர் குழம்பு சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டை வத்தல் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்பவும் வதங்கக்கூடாது. இதுக்கப்புறமா கலந்து வச்சுருக்க மோரை சேர்த்துருங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மோர் குழம்பு சீக்கிரமாகவே கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதி வரக்கூடாது மோர் குழம்பு. முறை கூட்டி வரையில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பாருங்கள் லேசாக முறை கூட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. திரும்பவும் மோரை கொதிக்க விடக்கூடாது. இதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் வச்சிடலாம். திரும்பவும் முறை கூட்டி வர்றதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மோர் குழம்பு ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கொதிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மோர் கொதிச்சதுன்னா குருணையாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் மோர் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. இதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு நான் பெரிய உருளைக்கிழங்கா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் வேணான்னு நினச்சிட்டிங்கன்னா தோலை நீக்கிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மசால் பொடியும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு பொடி மாஸுக்கு எண்ணெயிலே தான் நல்லா வதக்கி விடணும். இந்த மோர் குழம்புக்கும் உருளைக்கிழங்கு பொடி மாஸும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு வதங்கிருச்சு. இது கூடவே இப்போ இடித்து வச்சுருக்க வெள்ளைப்பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலையும் வெள்ளைப்பூண்டும் நீங்கள் பொடி மாசுக்கு சேர்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல வாடையும் கொடுக்கும். இதை நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நீங்கள் வதக்கி விடணும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கிறது. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே ஈஸியாக மோர் குழம்பும் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். 20 நிமிஷம் வேலை தாங்க. ரொம்பவே ஈஸியாக மோர் குழம்பு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Samay Delight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.